ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் சஷ்டி விரதம்லாம் இருந்திருப்பீங்க, அவங்களுக்கான வீடியோ இதுதான். ஸோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் சென்னை குன்றத்தூரில் நடந்த சூரசம்ஹாரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்னோடய பிளான்லேயே கிடையவே கிடையாது. சத்தியமாக இங்கே சூரசம்ஹாரம் நடக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சஷ்டி விரதம் அன்னைக்கு 6வது நாள் கோயிலுக்கு போகணும், விளக்கேற்றிட்டு வரணுன்றது தான் என்னோட மைண்ட் செட்டில் இருந்ததே கண்டி. இல்லை இங்கே சூரசம்ஹாரம் நடக்கும்ன்றது எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. ஆனால் நான் அங்கே போய் உட்காந்துட்டு என்னோட வேண்டுதலை வச்சு அழுதுட்டு உட்காந்து இருக்கும்போது தான் ஒரு போலீஸ் அக்கா சொன்னாங்க, இதேமாரி இங்கே சாமி அதாவது இன்னொரு அக்கா கிட்ட சொன்னாங்க, சாமி இறங்கி வரும், கடை போடக்கூடாது, கடை போடுறவங்க கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் கேட்டாக்கா, சாமி வருமாக்கா? ஆமாடா, இங்கே சூரசம்ஹாரம் நடக்கும், அதனால கடை சாமி கீழே வரும்டா, அதனால சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு அழுகையா இருந்த கண்ணீர் அவ்வளோ சந்தோஷமா மாறுச்சு. ஏன்னா நான் சூரசம்ஹாரம் நேரடியா பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டைம், சஷ்டி விரதமும் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து சூரசம்ஹாரத்தை நான் நேரில் பார்க்கணுன்றது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதே மாதிரி அங்க குன்றத்தூர்லயும் இதுதான் 2வது முறையா இது பண்றாங்க. அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட செம்ம கூட்டம். ஆனால் நான் ஒரு ஒரு மணி போல் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருந்தேன். எப்பவுமே இப்போ கோயிலுக்கு போயிட்டு உட்கார இடத்துல உட்காந்துருந்தேன். அப்போ அந்த அக்கா பேசும்போது இதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் நடக்கும்னு சொல்லினோடனே நான் அங்கே இல்லை, வீட்டுக்கே போகக்கூடாது, பார்த்து முடிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் சரி என்னதான் ஆனாலும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சூப்பராக பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்குறீங்க, இந்த வேஷம்லாம் போட்டுட்டு அரக்கர்களும் சாமிங்களும் வேஷம்லாம் போட்டுன்னு நின்றுட்டு அவங்க பாட்டு நின்றுந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி வர வர இவங்க போர் நடத்தி அரக்கர்களும் நல்லவங்களும் போர்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 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 அதாவது 2 மணிக்கு போல் நாங்கள் இடம் பிடிக்க போனோம். நான் இடம் பிடிக்க போகும்போது யாருமே இல்லை, ஈக்காக்கவே இல்லை. நான் மட்டும் தனியாக நின்று வீடியோ எடுத்துட்டு பேசிட்டு நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் போக 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 அதாவது ஒவ்வொருத்தராக வர 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 செம்ம கூட்டம். கரெக்டாக சூரசம்ஹாரம் நடக்கிற இடத்துல நான் பாயிண்ட் பண்ணி நான் நின்றுட்டேன். அதனால அந்த இடத்துல ஓவர் க்ரௌடு, தள்ளுறாங்க தள்ளுறாங்க, பேரிகேட்டாக கீழே விழுந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு சரியான க்ரௌடு. அதுக்கப்புறம் நான் சூரசம்ஹாரம்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, இவங்க இந்த வேஷம் போட்டவங்க தான் ரொம்ப அவங்க ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஒருத்தர் கூட லைக் இது பண்ணாமல் இது மாதிரி அம்பு விட்டுருந்தாங்க, அது பேர் என்னமோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு ஒரு அரக்கனையும் வென்றுட்டு வரும்போது இந்த அம்பு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா மொத்தம் 5 தலை மாற்றினாங்க. எனக்கு அது சூரசம்ஹாரம் என்னன்னு தெரியும், அரக்கர் அழிப்பாங்கன்றது தெரியும். ஆனால் 5 தலை 5 இது மாற்றிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இது பண்ணுவாங்கன்றதுல எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் தலையும் மாற்றும் போது என்னென்ன கதை, என்னென்ன ஆச்சு, எப்படி ஆச்சுன்றத எல்லாமே சொல்லி முடிச்சு கடைசியாக அந்த சூரசம்ஹாரத்தை பண்ணி முடித்தாங்க. அதாவது சூரசம்ஹாரம் பண்ணி முடிக்கும்போது செம்ம மழை, லிட்டரலி கரெக்டு கடைசி சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கும் மழை பெய்யறதுக்கும் அவ்வளோ மழை மழை. ஆனால் அங்கே நின்ன மக்கள் கொஞ்சம் கூட ஒரு மழையை பொருட்படுத்தவே இல்லை. நின்று பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு தான் போனாங்களே கண்டி, ஐயோ மழை பெய்யுது நாங்கள் வீட்டுக்கு அப்படி இல்லை. எவ்வளோ மழை பெய்ஞ்சுதோ அவங்க அசரவே இல்லை. அந்த நாள் ஃபுல்லாகவே மழையில தான் போச்சு. ஆனால் சூரசம்ஹாரம் ஆரம்பிக்கும் போது மழை அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் மழை லைட்டாக விட்டுருந்தது. கடைசியாக ஒரு இது பண்ணும்போது தான் மழை விட்டுதே. மழை பெய்ய ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் 5 தலைன்னும் போது நாங்கள் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன், அவங்க என்னென்ன தலைலாம் வச்சுருக்காங்கன்றத. எனக்கு அது பேர் சொல்ல தெரியல, மன்னிச்சிடுங்க. ஆனால் அவங்களும் மேடையில் நின்று பேசினவங்க இந்த தலைக்கு இந்த காரணம், இந்த தலைக்கு அந்த காரணம், இந்த தோற்றமா மாறினாரு, அந்த தோற்றமா மாறினாரு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேக்ரவுண்ட் சாங் ஓடுறதுனால அந்த சவுண்டெல்லாம் என்னால் போட முடியல, சாரி.
கடைசியாக மாமர வேடம் மட்டும் போட்டாங்க. இது பேர் மட்டும் எனக்கு தெரியும். மாமர வேடத்தில் வந்து அரக்கர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை எந்த தலையும் இல்லை, ஆனால் மாமரம் ஒரு எடுத்து பண்ணிட்டு இது மட்டும் பக்கத்தில் இருந்தவங்க வந்து சொன்னாங்க. இதுமாரி மாமரம் உருவத்தில் வந்து சூரசம்ஹாரம் போர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக மயிலும் சேவலும் கொண்டு, ஆனால் அது வந்து அதாவது அரக்கருங்கிறது இல்லை, ஆனால் முருகரோட அரக்கர்களாக இல்லாமல் முருகரோட வாகனமாக இவங்க 2 பேரையும் வந்து கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் அந்த ஒரு அம்பு மாரி விட்டாங்க இல்லையா, அதில் வந்து நெருப்பு வந்து சும்மா எல்லார் மேலேயுமே பட்டுது. அந்த மாதிரி இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது அதை பார்க்க. இந்த இதுதான் சேவலும் மயிலும் வந்து வாகனமாக மாறும்போது ஏற்ற ஒரு பதிவு இருந்தது. இதுக்கெல்லாம் வந்து செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க மயிலும் சேவலும் வந்து சாமி கிட்ட போய் பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு கூட்டம் வந்து கலைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் சரி கூட்டம் வந்து கலைஞ்சிச்சு. ஏன்னா இருக்க மழை நிறைய பெய்ய ஆரம்பிச்சதால கூட்டம் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு வந்து அதாவது போர் நடத்துனதுக்கப்புறம் முருகர் சந்தோஷமா இருப்பாரு, சாந்த நிலையில அடைஞ்சிருப்பாரு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அது சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் பலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அங்க இருந்து நிறைய பேர் வந்து முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா வந்து தீவார்த்தனெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன். அதுக்கு இங்கேருந்து நான் அந்த சாமி கிட்ட போறதுக்கு ஒரு 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ கூட்டத்துனால என்னால் போகவே முடியல. நல்லபடியாக போயிட்டு சாமி இருந்த கொம்பை மட்டும் தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டை பார்த்து கிளம்பி வந்துட்டேன். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.